இந்த தர்மத்துடைய மதிப்பை பற்றி நாம் விளங்கிக் கொள்வதற்காக முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அவர் தலைக்கு மேலே ஒரு சப்தம் கேட்கிறார். என்ன சப்தம் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக தலையை உயர்த்தி பார்க்கிறார். ஒரு தலைக்கு மேலே மேக கூட்டங்கள் கரு என்று ஒன்று திரண்டு கூடியிருக்கின்றன. அந்த மேகத்திற்கு ஒருவர் கட்டளையிடுகிறார், இஸ்கி ஹதீகத புலானின், இன்ன நபருடைய தோட்டத்திலே நீங்கள் மழையாக பொழியுங்கள் என்பதாக அந்த மேகத்திற்கு கட்டளையிடப்படுகின்றது. இவர் ஆச்சரியமாக பார்க்கிறார். மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை நீர் அப்படியே ஒன்று சேர்ந்து வாய்க்கால் போல ஓடி ஒரு தோட்டத்தை நோக்கி செல்கிறது. இவர் பின்னாலேயே செல்கிறார். தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒருவர் தண்ணீர் வரும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு மண் வெட்டியை கையில் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். மழை பெய்து அந்த நீர் வாய்க்காலாக ஓடி அவருடைய தோட்டத்திற்கு வயலுக்கு வருகிறது. அவர் தேவையான அளவுக்கு தன்னுடைய தோட்டத்தில் தண்ணீரை பாய்ச்சுகின்றார். ஆச்சரியமாக பார்த்த அந்த மனிதர் அந்த விவசாயி அருகில் சென்று, உங்கள் பெயர் என்ன என்று கேட்க அவர் தன்னுடைய பெயரை சொன்னார். உங்கள் பெயர் சொல்லிதான் இந்த மழை பெய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட சப்தத்தை நான் காதால் கேட்டேன். என்ன ஆச்சரியமான ஒன்று! ஒரு தனி மனிதராகிய உங்களுக்கு மழை பொழிகிறது. தாங்கள் என்ன விசேஷமான அமல் செய்து வருகிறீர்கள் என்று கேட்க அந்த மனிதர் சொன்னார், இந்த நிலத்திலிருந்து விளைகின்ற விளைச்சல்கள், அந்த தாவரங்கள், தானியங்கள், அதை நான் 3 பிரிவாக பிரிக்கிறேன். ஒரு பகுதியை என் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமாக நான் வைத்துக் கொள்கிறேன். மற்றொரு பகுதியை மறுபடியும் விவசாயம் செய்வதற்கான செலவீனமாக நான் ஆக்கிக் கொள்கிறேன். 3வது ஒரு பகுதியை நான் ஏழை எளிய மக்களுக்கு தர்மமாக நான் கொடுத்து விடுகிறேன். அந்த தர்மத்தின் பலனாக அல்லாஹ் எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது மழை நீரை தந்து என்னுடைய தோட்டத்தை, என்னுடைய வயலை, என்னுடைய விளைச்சலை பரக்கத்துக்குரியதாக, பாதுகாப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வயலில் இருந்து விளைந்த பொருளில் இருந்து, வானம் பார்த்த பூமி என்றால் 10ல் 1 பங்கு அவன் தர்மமாக கொடுக்க வேண்டும். அவன் சுயமாக தண்ணீர் இறைத்து பாடுபட்ட விளைச்சல் என்று சொன்னால் அதில் 20ல் 1 பங்கு அவன் தர்மம் செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இவர் அதையெல்லாம் தாண்டி 3ல் 1 பங்கை தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் மிக விசாலமான, அவன் அள்ளி தருவதில் அவன் மிகச் சிறந்தவன்.